அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. பாறை உடைக்கும் பணியின் போது நேர்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கல்குவாரியில் நேரிட்ட வெடி விபத்தில் மேலும் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் கல்குவாரியில் பாறை உடைக்கும் பணியின் போது நேர்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வெடி விபத்தினால் பலர் சிக்கியுள்ளதாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பாறை உடைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. பாறை உடைக்கும் பணியின் போது நேர்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெடி விபத்தில் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விபத்து நடந்த கல்குவாரியை மூட வேண்டும் என்று அங்கு சாலை மறியலும் நடைபெற்று வருகிறது. அந்த அண்மை செய்திகளை பார்க்கிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாறை உடைக்கும் பணியின் போது நேர்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கல்குவாரியில் நேரிட்ட வெடி விபத்தில் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விபத்து நடந்த கல்குவாரியை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி அங்கு சாலை மறியலும் நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் கல்குவாரியை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவநீத கணேஷ். வணக்கம் நவநீத கணேஷ். தற்பொழுது இந்த வெடி விபத்து எப்படி நடைபெற்றது? ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் உயிரிழக்கக்கூடும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது? மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்க சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க? கார்த்திகா, விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அரிய கீழ உப்புளிக்குண கிராமத்துல அரிய
தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருது. இந்த கல்குவாரி அதிகாலை நேரங்களில் வந்து வெடி வைத்து கல்களை தகர்க்கிறது வழக்கம். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் வந்து வெடி வச்சிருக்காங்க. அதை அறியாம மக்கள் அதை வேலையாட்கள் வந்து உள்ளே இருந்து கவனிக்காம வெடி விபத்து ஏற்பட்டிருக்காங்க முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க. அதுல வந்து 3 பேர் உயிர்ந்திருக்காங்க முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த கல்குவாரினால பல கிராமங்கள பகுதியில் உள்ள கடமங்குளம் என சுற்றியுள்ள கிராமங்கள்ல வந்து வெடி வைப்பதனால பல வீடுகள் சேதமாயிடும். பல முறை அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து எந்த நடவடிக்கையே எடுக்கல. இந்த கல்குவாரியை மூட வலியுறுத்தி கடமங்குளம் கிராம மக்கள் வந்து தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து மறியலில் ஈடுபட்டு வராங்க. கார்த்தியா, நவநீத கணேசன், இந்த கல்குவாரியில் பணியில் ஈடுபட்டிருந்த மக்கள் யார்? அங்கு ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. உங்களுடைய பின்னணி என்ன? அதாவது கல்குவாரியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட வந்து வேலை செய்ய அதிகாரிகள் கல் உடைக்க அந்த இது பணியில ஈடுபட்டு வருவாங்க. இன்னில வந்து இந்த வெடி வைப்பதற்கு முன்பாகவே மக்கள் உள்ள பணியாட்கள் உள்ளே சென்றிருக்கலாம் என தகவல் விட்டு தற்போது காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வந்து உள்ளே சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. கார்த்தியா, கல்குவாரியில் இதற்கு முன்னதாக தொடர்ந்து இந்த மாதிரியான வெடி வைப்பது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கா? கண்டிப்பாக. அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான கல்குவாரி அதிக அளவு இருக்கிறது. இதுல வந்து அதிகாலையிலே வெடி வைத்து கற்களை தவிர்ப்பது வழக்கமாக உள்ளது. இது இந்நிலையில வந்து பல வெடி விபத்து நடந்திருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு அதிகாலையில் நடந்தது 3 பேர் உயிர்ந்து பெரிய சோகத்தை ஏற்படுத்தி கிராமத்தில். வெடி வைத்து கற்களை உடைக்கக்கூடிய பணி அப்படின்னும் போது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்கணும். அதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா? பாதுகாப்பு அதிகாலை முதலே வெடி வைக்கிறது ஒரு இது இருக்கு. ஆனா பாதுகாப்பு முறை இந்த விசாரணையில தெரிய வரும். கார்த்தியா, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வெடி விபத்தில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுவதால் அங்கு மக்கள் குவிந்திருக்கிறார்கள். மக்கள் அந்த கல்குவாரியை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி சாலை மறியலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கணேஷ். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.